கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. இந்த சங்கீதம் 49 நாம் தியானிக்க போகின்றோம். ಕೀರ್ತನ 49 ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்ம போன வாரத்துல எந்த சங்கீதம் படிச்சோம்? ಹೋದ ವಾರದ ಯಾವ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದಿದೆವು? 48 இல்லையா? ஒவ்வொரு வாரமும் ஒரு சங்கீதம். இன்னைக்கு கரெக்டா 49 சங்கீதத்துல வந்திருக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರೆಕ್ಟಾಗಿ 49ನೇ ಕೀರ್ತನೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த சங்கீதத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆ ಒಂದು ಅಂದವು ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? தேவன் உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே வாரத்திற்குள்ளே முடித்து விட்டார். ದೇವರು ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಆತನು ಮುಗಿಸಿ. ஒரு வாரம்னா எத்தனை நாள்? ಒಂದು ವಾರ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ದಿನಗಳು? அப்படின்னா 7க்கு அப்புறம் என்ன வருது? 7 ನಂತರ ಏನು ಬರುತ್ತದೆ? மறுபடியும் 1 தான் வரும். 3 1 ಬರುತ್ತದೆ. அப்படின்னா ಹಾಗಂದರೆ ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் போதும். ಒಂದು ವಾರಕ್ಕೆ 7 ದಿನಗಳು ಸಾಕು. அதுதான் வாரம்னு சொல்றோம். ಅದನ್ನೇ ನಾವು ವಾರವೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ பிறகு மறுபடியும் அந்த 1 தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ಅದರ ನಂತರ ಮತ್ತೆ ಒಂದು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದಲ್ಲವೇ? ஆமென் ಆಮೆನ್. 7 வாரங்கள் தொடர்ந்து வந்தால் 7 ವಾರಗಳು ನಿರಂತರವಾಗಿ ಬಂದರೆ எத்தனை நாட்கள் முடியுது? ಎಷ್ಟು ದಿನಗಳ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ? 49. பேதுரு ஒரு தடவை கேட்டான் இயேசு கிட்ட. ಪೇತ್ರನು ಒಂದು ಸಾರಿ ಕೇಳಿದನು ಯೇಸುವಲ್ಲಿ, இயேசுவே நீங்க சொல்றதெல்லாம் புது மாதிரியான உபதேசமாக இருக்கிறது. ಯೇಸುವೆ ನೀವೆಲ್ಲವೂ ಹೊಸ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಸಂದೇಶಗಳಾಗಿದೆಯಲ್ಲ. நீங்க மன்னிப்பு கொடுக்க சொல்றீங்க, ನೀವು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೀರಿ, கிருபையா இருக்கணும்னு சொல்றீங்க, ಕೃಪೆಯಿಂದ ಇರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೀರಿ, இரக்கத்தை காட்டணும்னு சொல்றீங்க, ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೀರಿ. ஆனா என்னுடைய சொந்தக்காரன் எனக்கு விரோதமாவே ஏதாவது செய்றானே, ಆದರೆ ನನ್ನ ಸ್ವಂತದವ ನನ್ನ ಬಂಧುವು ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡುತ್ತಾನಲ್ಲ. ஆனா நான் அவனை சொல்லும் போது ஏய் ஏன் அப்படி பண்றேன்னு சொன்னா சாரிங்க மன்னிச்சிருங்க நான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ನನ್ನ ನೋಡಿ ಏಕಯುಬಿತವಾಗ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾವು ನನ್ನನ್ನು ಗದರಿಸಿದಾಗ ನನ್ನ ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப நான் என்ன பண்றது? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡುವುದು? 7 தரம் 7 ಸಾರಿ அதுக்குள்ள அந்த வாரம் முடிஞ்சிடும். ಅದರೊಳಗೆ ಒಂದು ವಾರ ಮುಕ್ತಾಯವಾಗುವುದು. சரி போடா போய் தொலை, நான் உன்னை ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி நான் ஒரு நாள், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இப்படியே 7 நாள் மன்னிச்சா போதுமான்னு கேட்கிறான். ಸರಿ, ನಾನು ಹೇಗೆ ನೀನು ಹಾಳಾಗಿ ಹೋಗಿ ಎಂದು ಹೇಳವನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆಂದು 1 ದಿನ 2 ದಿನ 3 ದಿನ 7 ದಿನ ಅವನು ಕ್ಷಮಿಸಿದರೆ ಸಾಕೆ. ಯೇಸು என்ன சொன்னாரு? ಯೇಸು ಏನು ಹೇಳಿದನು? என்னப்பா சொன்னாரு? ಏನಪ್ಪ ಹೇಳಿದನು? 7 times 7 அப்படி என்ன அர்த்தம்? 7 ಸಾರಿ. ಹಾಗಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? 7 70 முறை என்ன அர்த்தம்? 7 70 ಸಾರಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? 7 70 முறை அப்படின்னா 490 அப்படின்னு ஒரு கணக்கு வருது. ಹಂಗಂದ್ರೆ 490 ಆ ಒಂದು ಲೆಕ್ಕ ಬರುತ್ತದೆ. 7 வாரங்கள் முடிவில் 7 ವಾರಗಳ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ 49வது நாள் வரைக்கும் 49ನೇ ದಿನದವರೆಗೂ ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையறை முடிகிறது. ನಿರ್ದಿಷ್ಟ ಕಾಲವು ಮುಕ್ತಾಯವರೆಗೆ ಮುಗಿಯುವಾಗ என்ன அடையாளம்னா ಅದು ಏನು ಒಂದು ಗುರುತು ಎಂದರೆ அது ஒரு சகாப்தத்தினுடைய முடிவு. ಅದೊಂದು ಶತಾಬ್ದದ ಒಂದು ಮುಕ್ತಾಯವು. அது ஒரு காரியத்தினுடைய தொடர்ச்சிக்கு அது ஒரு முடிவு. ಒಂದು ಕಾರ್ಯದೊಂದು ಮುಂದುವರಿಕೆಗೆ ಅದೊಂದು ಮುಕ್ತಾಯವು. அது தேவனுடைய வாய்ப்பு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பினுடைய முடிவு. ದೇವರು ಕೊಡುವಂತ ಮನುಷ್ಯನ ಕೊಡುವ ಒಂದೊಂದು ಅವಕಾಶದ ಒಂದು ಮುಕ್ತಾಯವು. அந்த 7 வாரங்களுக்குள் ஒருவனுக்கு மன்னிப்பு நீ உன்னால கொடுக்க முடிந்தால், ಆ 7 ವಾರಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾದರೆ அடுத்தது என்ன நாள் வரும்? 49க்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன? 49ರ ದಿನ ನಂತರ ಯಾವ ದಿನ? 50 சொல்லுங்க ಹೇಳಿ. 49க்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன? 49ರ ನಂತರ ದಿನ ಯಾವುದು? 50 என்ன அர்த்தம்? 50 ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಗೊತ್ತುಂಟೆ? ಜೂಬಿಲಿ. மறுபடியும் புதிய கணக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ಮತ್ತೆ ಹೊಸ ಲೆಕ್ಕವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ ಎಂದು ಅರ್ಥವು. அப்போ இயேசு என்ன சொல்றாரு பேதுரு கிட்ட? ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಪೇತ್ರನ ಬಳಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? கடைசியா அப்ப பழி வாங்கிடலாமான்னு பார்த்தா அப்பவும் முடியாதுன்றார் இயேசு. ಕೊನೆಯದಾಗಿ ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಸೇಡು ತೀರಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆವಾಗಲೂ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ಯೇಸು. 7 வாரங்கள் 7 நாளா நீ பண்ணி முடிச்சாலும் திரும்பி 50வது நாள் விடுதலையின் வருஷம். 7 ವಾರಗಳು 7 ದಿನಗಳು ಅದು ಮುಕ್ತಾಯದ ನಂತರ ಮತ್ತೆ ಪ್ರಾರಂಭದ ಒಂದು ದಿನವು. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, ಆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುವವರು, நம்ம மத்தியில் எலிசபெத் சாந்தகுமார் வந்திருக்கிறாங்க.
சென்னையிலிருந்து ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲಿಜಬೆತ್ ಶಾಂತಕುಮಾರ್ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಚೆನ್ನೈಯಿಂದ. என்னுடைய தங்கச்சி, ನನ್ನ ತಂಗಿ. அவங்க செஞ்ச வேலை என்ன? ಅವರು ಮಾಡಿದ ಕೆಲಸವೇನು? ಟೀಚರ್, ಸ್ಕೂಲ್ ಟೀಚರ್. ನಮ್ಮ ಚರ್ಚಿನ ಟೀಚರ್ இருக்காங்க ಶಾಂತಿ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಶಾಂತಿ ಟೀಚರ್ ಆಗಿ. ಶಾಂತಿ ವಿನೋದ್. ಶಾಂತಿ ವಿನೋದ್. ನೀವು ಯಾರು ಟೀಚರ್ இருக்காங்க? ನೀವು ಯಾರು ಟೀಚರ್ ಆಗಿದ್ದೀರಾ? கேசியாக்கா. கேசியாக்கா டீச்சர். கேசியா டீச்சர் ಆಗಿದ್ದಾರೆ. இந்த டீச்சருங்க வந்து பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க முகத்தை பார்க்கறாங்க. ಈ ಟೀಚರ್ ಅವರು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அந்த பிள்ளைங்க அவங்கள எப்படி பார்க்கறாங்க? ಅವರು ಆ ಮಕ್ಕಳು ಟೀಚರ್ನ ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾರೆ? என்னம்மா? ಭಯத்தೋಡ. எதனாலம்மா? ಯಾಕಮ್ಮ? ஏன் டீச்சரை பார்த்தா பயப்படுறாங்க? ஏಕೆ ಅವರು ಟೀಚರ್ ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ? ஃபெயில் பண்ணி விடுவாங்க, அடிச்சிடுவாங்க, தண்டிச்சிடுவாங்க, ಅವರು ಅದೇ ಕ್ಲಾಸ್ಲೇ ಉட்கார வச்சிருவாங்கன்னு ஒரு பயம் வந்துருது. ನನಗೆ ಫೇಲ್ ಮಾಡುತ್ತಾರೆ, ದಂಡಿಸುತ್ತಾರೆ, ಹೊಡೆಯುತ್ತಾರೆ, ಅದೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅವರು ಕುರಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಭಯವು. இப்போ இந்த மாசத்துல தான் என்னைக்கு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட்? போன மாசத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே, நீ முன்னாடி வந்து நில்லுமா, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆಗಿರ್ಕಾಂಗ ஆனால் ಸೆಲೆಬ್ರೇಷನೇ பண்ணல. ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಮಾಡಲಿಲ್ಲ. நம்ம பண்ணிடுவோம், ನಾವು ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் கைகளை உயர்த்தி சகோதரி பத்துவை நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படி கைகளை உயர்த்தி நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿ ತಾವು ಸಹೋದರಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. மூத்த சகோதரர் சபையில் சகோதரர் சுந்தரராஜ் முன்னாடி வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರರು ಸುಂದರರಾಜಣ್ಣನವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவரோடு கூட சேர்ந்து பிரதர் ஐத்தாப்பா வந்து நிற்கட்டும். கிளமெண்ட் கையில் நான் மைக் கொடுக்குறேன், அவர் தமிழில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கை முன்னாடி வைங்க, கை வைங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 3 பேருமே கை வைங்க, 3 பேருமே கை வச்சு பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதத்தை கொடையாக எங்களுக்கு கொடுக்கிற தேவனே, இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் நீர் இந்த பூமியிலே மனித குலத்தை உம்மை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறவர்களை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, இந்த வேளையிலே சகோதரிக்கு நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, தகப்பனே, இப்படியாக தாயின் கருவிலே தகப்பனே சகோதரியை ஆசீர்வதித்து அந்த நாளிலிருந்து இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தீர். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ நடத்தி கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே எங்கள் சபையிலே எங்களுக்கு முன்பாக நிற்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறேன். கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் சுகபத்திரமாக அவர்களுக்காக நீ நியமித்த அந்த வேளையிலே அவர்கள் பயபக்தியோடு இருந்த அநேக மக்களை நல்ல வழியிலே நடத்தவும், அவர்கள் படித்து முன்னேறி வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலையிலே நிற்கவும் அநேக பிள்ளைகளை வழி நடத்திய ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். அப்படியாக நீர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் அந்த வேலையில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கும்படியாக, அவர் நல்லபடியாக அந்த வேலையை முடித்து கொண்டு ஓய்வெடுக்கும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு நிறைவாயிருக்கும்படியாக வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். Praise the Lord. God bless you. Thank you elders. Thank you Bathu. Praise the Lord. God bless you. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 41 எதை சொல்லுகிறது என்றால், ಕೀರ್ತನೆ 49 1ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ, விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ನೀವು ಏಕೆ ಭಯಪಡುತ್ತೀರಿ?
யாரை பத்தி சொல்லுது? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದೆ? கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷர்களை பற்றி கர்த்தர் சொல்றார். ಕರ್ತನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ಏಕೆ ನೀವು ಭಯಪಡುತ್ತೀರಿ? ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? ಏಕೆ ನೀವು ಭಯಪಡುತ್ತೀರಿ? ஜனங்களே, ಜನರೇ, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ. ஜனங்களே, ಜನರೇ, நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து நான் சொல்லுவதை கேளுங்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಸಕಲ ಜನರು ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಿರಿ. தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದಂತ ದೇವರು? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ದೇವರು, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು. அந்த தேசத்தின் தேவனை, அந்த முற்பிதாக்களின் தேவனை இந்தியாவில் இருக்கிற நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ಆ ದೇಶದ ದೇವರನ್ನು, ಮೂಲ ಪಿತೃಗಳ ದೇವರನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இப்ப நமக்கும் சேர்த்து இந்த வசனம் சொல்லுது, ನಮಗೂ ಸೇರಿಸಿ ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ, ஜனங்களே. ಜನಗಳೇ அப்படின்னா அவர் வெறும் யூதர்களுக்கு மட்டுமா தேவன்? ಆದ್ರೆ ಅವರು ಯಹೂದರಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರೇ? ரோமர் 3ஆம் அதிகாரம் ರೋಮರು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 23, 29, 30 வசனத்தில் படித்து பார்த்தால் 29, 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? ದೇವರು ಯಹೂದರಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರೇ? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் இல்லையா? ಅನ್ಯ ಜನರಿಗೂ ಆತನು ದೇವರಲ್ಲವೇ? புறஜாதிகளுக்கும் அவர்தானே தேவன். ಅನ್ಯ ಜನರಿಗೂ ಆತನೇ ದೇವರು. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் அவர்தான் தேவன். ಸುನ್ನತಿ ಆದವರಿಗೂ ಆತನೇ ದೇವರು. தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அவர்களுக்கும் அவர்தானே தேவன். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು, ಅವರು ಆತನೇ ದೇವರಲ್ಲವೇ? எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். ಎಲ್ಲರಿಗೂ ಒಬ್ಬನೇ ದೇವರಲ್ಲವೇ? அந்த தேவன் நம்ம எல்லாரையும் பத்தி சொல்லுகிறார். ಆ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕುರಿತು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ. சபைகளுக்கு முக்கியமா சொல்றாரு, ಸಭೆಗಳಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, காது உள்ளவன், ಕಿವಿಯುಳ್ಳವನು நான் சொல்லுகிற வசனத்தை கேட்க கடவன். ನಾನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் யார் மூலமானாலும் பேசுவார். ಕರ್ತನು ಯಾರ ಮೂಲಕವಾದರೂ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. ஒரு கழுத மூலமா கூட பேசுவார். ಒಂದು ಕತ್ತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இங்க 2 கழுதை நின்னு பேசிட்டு இருக்குது. ಎರಡು ಕತ್ತೆಗಳು ನಿಂತು ಮಾತನಾಡುತ್ತಿವೆ. கழுத நம்பர் 1 நானு, ಕತ್ತೆ ನಂಬರ್ 1 ಪಾಸ್ಟರ್ ಅವರು. இன்னொரு கழுதை யாரு? ಮತ್ತೊಂದು ಕತ್ತೆ ಯಾರು? ಪಾಸ್ಟರ್ ಗಜೇಂದ್ರ ಅವರು. அது நானேவா? 2 கழுதை நானே தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் கழுதை மூலமாகவும் பேசுவார். ದೇವರು ಕತ್ತೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. கஜேந்திரன் மூலமாகவும் பேசுவார். ಗಜೇಂದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யூதர்கள் வழியாக பேசுவார். ಯಹೂದ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆனா கேட்கிறவன், ಆದರೆ ಕೇಳುವಂತವನು காது உள்ளவனாக இருந்தா போதும். ಕಿವಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. யாரு சிஸ்டர்? ಯಾರು ಸಿಸ್ಟರ್? ஆமா, நிறைய பேருக்கு என்ன இல்ல, ಅನೇಕರಿಗೆ ಏನಿಲ್ಲ, காது போயிருச்சு. ಅವರಿಗೆ ಕಿವಿ ಹೋಯಿತು. எங்க போயிருச்சு? ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? யூடியூபுக்குள்ள பூந்துருச்சு. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿತು. வண்டி ஓடிட்டே இருக்கான், காதுக்குள்ள அந்த ஒயரை மாட்டிக்கிட்டு, அந்த ரிசீவரை மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் அடிச்சு கீழே விழுந்து சாவுறானுங்க, விபத்துல மாட்டிக்கிறானுங்க, ஏதோ நடக்குது. ಸರಿ, ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸುವಾಗಲೂ ಅವರ ಒಂದು ಮೊಬೈಲಿನ ಯೂಟ್ಯೂಬಿನ ಒಂದು ಆ ವೈರನ್ನು ಕಿವಿಗಳು ಹಾಕಿಕೊಂಡು ಅವರು ಗಾಡಿಯನ್ನು ವೇಗವಾಗಿ ಓಡಿಸಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಗುದ್ದಿ ಅವರು ಸಾಯುತ್ತಾರೆ. கர்த்தர் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு. ದೇವರು ಎಲ್ಲ ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 49:2 49:2 பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும், ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகி நீங்கள் எல்லாரும் எனக்கு ஏகமாய் செவி கொடுங்கள். ಜನಗಳೇ, ಜನಾಧಿಪತಿಗಳೇ, ಬಡವರೇ, ಬಲ್ಲಿದರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಬಂದು ಆಲೈಸಿರಿ. பரலோக ராஜ்யத்துக்கு யாரு சமீபமா இருக்காங்க? ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯಾರು ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ? Who is nearer to the kingdom of God? Who is righteous? ಯಾರು ನೀತಿವಂತರು? No one is there as righteous. ಯಾರೊಬ್ಬರೇ ನೀತಿವಂತರಲ್ಲ. ஆனா ಆದರೆ ஜனங்களே, ಜನಗಳೇ, நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, எனக்கு செவி கொடுத்தால் ನೀವು ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀರಿ. செவி கொடுத்தால் ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀರಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜனங்களே, ಜನಗಳೇ, முழுசா சொல்லிட்டாரு. ಎಲ್ಲರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು. அது யாரெல்லாம் இருக்காங்க? ಅದರಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ? சிறியவர், ಚಿಕ್ಕವರು, பெரியவர். ದೊಡ್ಡವರು. சிறியவர்னா இந்த சர்ச்சில் யாருப்பா? ಚಿಕ್ಕವರಂದ್ರೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಪ್ಪ? யாரு பேரு? ஐவா. ಐವಾ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐவா எங்கம்மா? ಐವಾ ಎಲ್ಲಿ? பத்தியா,
சிறியவங்களை கூட்டிட்டு வரணும் சர்ச்சுக்கு. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು ಚರ್ಚಿಗೆ. சின்ன பிள்ளைங்க பாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் வசனம் வேண்டாம் பாஸ்டர். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆಲ್ಲ ವಾಕ್ಯ ಬೇಡ ಪಾಸ್ಟರ್. தப்பு பண்றீங்க, ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. லீவு பாஸ்டர், இன்னைக்கு நாங்க ஜாலியா வீட்டுல இருப்போம் பாஸ்டர். ಈ ದಿನ ರಜಾ ಪಾಸ್ಟರ್, ನಾವು ಜಾಲಿಯಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ ಪಾಸ್ಟರ್. தப்பு பண்றீங்க, ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. சின்ன பிள்ளைங்களை கூட கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சன்னிதானத்துல, சபை நடுவுல கொண்டு வந்து உட்கார வச்சு கேட்க வைக்கணும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ಸಭೆಯಲ್ಲಿ, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ, ಸಭಾ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೂರಿಸಿ ಕೇಳಬೇಕು. எனக்கு பாலிநியூரோபத்திக் டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்து கை கால் அசைக்க முடியாம எலும்பு கூட படுத்து கிடந்தேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಡಯಾಬಿಟಿಸ್ ಇಂದ ಅವರು ಕದಲದಂತೆ ಅವರು ಮಲಗಿದ್ದರು. ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಡಯಾಬಿಟಿಸ್, ಪಾಲಿ ನ್ಯೂರೋಪತಿಕ್ நர்வஸ் பிரேக் டவுன் ப்ராப்ளம். ನರ್ವಸ್ ಬ್ರೇಕ್ ಡೌನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇತ್ತು. இடுப்பு கீழே எனக்கு வேலை செய்யாது, கை காಲು விரಲು ஒன்றும் ಅಸೆயாது. ಕೈ ಕಾಲುಗಳು ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಬೆನ್ನೋವು ಯಾವುದು ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இடுப்புக்கு கீழேன்னு சொன்னா நீங்க பெண்ணோவு கிண்ணோவெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ನಡುವಿನ ಕೆಳಗಡೆ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. இந்த காலுக்கு எனக்கு காಲು அசைக்க முடியாதுங்க, ಕಾಲುಗಳನ್ನು ಕದಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. டாய்ಲೆಟ್ 2 பேர் சேர்த்து என்ன தூக்கிட்டு போய் உட்கார வச்சு திருப்பி அங்கிருந்து தூக்கிட்டு வரணும். ಇಬ್ಬರು ನನ್ನ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೂರಿಸಿ ತಿರುಗಿ ಎತ್ತುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஏபலும் குளோரியும் தான் செய்வாங்க. ಏಬೆಲ್ ಮತ್ತು ಗ್ಲೋರಿ ಸಹೋದರಿ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அவ்வளவு பயங்கர பலவீனமாய் சாவின் விளிம்பில போயிட்டு வந்திருக்கிறேன். ಅಷ್ಟು ಭಯಂಕರವಾಗಿ ನಾನು ಸಾವಿನ ಮರಣದೊಂದು ಕೂಪದಲ್ಲಿ ನಾನು ಎದ್ದು ಬಂದೆನು. ஆனா சண்டே சர்வீஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேனா? ಆದರೆ ಭಾನುವಾರದ ಸರ್ವಿಸ್ ಅನ್ನು ನಾನು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದೇನಾ? ಇಲ್ಲ. மிக்ஸ் ಮಾಡಿயிருக்கேனா? ಇಲ್ಲಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರಾ? எங்க நான் மிக்ஸ் ಮಾಡவே மாட்டேன், நான் உண்மையா பேசுவேன், ನಾನು ನಿಜವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிஸ்ஸிங் பண்ணியிருக்கேனான்னு கேட்டேன். ಮಿಸ್ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಕೇಳಿದ್ದೇನೆ. ಇಲ್ಲ ಮಾಡಿ. ನೆವರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ದಟ್ ವರ್ಡ್ ಶಾಂತಿ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ಒಂದು ಸಾರಿ ಕೂಡ ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தூக்கிட்டது போங்க, 4 பேர் என்னை கொண்டு போய் அங்க வைங்க, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் கர்த்தரை துதிப்பேன், பாடுவேன், ப்ளே பண்ணுவேன். ஒரு நாள் நான் வந்து டிசிஎம்ல வாசிச்சுட்டு இருக்கிறேன், கை எனக்கு வரல, பிடிச்சிக்கிச்சு அப்படியே. ಕೈ எனக்கு வரலன்னு சொல்றேன், இவங்க எல்லாம் ಅಳುದ್ರಿ ಜெபம் பண்றாங்க எல்லாரும். ಅರೆ ನಾನು 4 ಜನ ಬೇಕಾದ್ರೆ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಸಿರಿ, ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದೆನು. DCM ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಾರಿಸುವಾಗ ನನ್ನ ಕೈಗಳು ಕೂಡ ಬರಲಿಲ್ಲ. ಆವಾಗ ಎಲ್ಲರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟರು. ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಎಲ್ಲರೂ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಳುದು ಜெபம் பண்ணாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಕಣ್ಣೀರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. நான் கையை உதறி என்னென்னோ பண்றேன், வரல ಅಸೈಲ. ನಾನು ಕೈಗಳನ್ನು ಒದರಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಕೈಗಳು ನನಗೆ ಕದಲುತ್ತಿಲ್ಲ. சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லாருமே வந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು ಬಡವರು ಬಲ್ಲಿದರು ನೀವೆಲ್ಲರೂ ಬಂದು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. நான் கேட்டேன், யாரு பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமா இருக்கிறா? ನಾನು ಕೇಳಿದನು, ಯಾರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ? நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳೋಣವೇ? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರುವವರು ಧನ್ಯರು. ಬಡವರನ್ನ என்ன அர்த்தம்? ಬಡವರೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன ಅರ್ಥ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಅರ್ಥವು? புவர் பீப்புள் அர்த்தம். ಬಡವರೆಂದರೆ ಬಹಳ ದೀನರು, ಏನಿಲ್ಲದವರೆಂದು ಅರ್ಥವು. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க படவா அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? தமிழ்காரங்க சொல்லுங்க பார்க்கலாம். ಬಡವ ಅಂದರೆ ಏನು ಅರ್ಥ ತಮಿಳವರು ಹೇಳಿ? படவா ராஸ்கல். ராஸ்கல். பாவமே. படவான்னா சினிமா கதையெல்லாம் பேசக்கூடாது. படவான்னா என்னங்க அர்த்தம் கேட்கறேன் நானு. ಬಡವ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ನಾನು. நம்ம கதையெல்லாம் அவுத்து விட்டுருவாரு எங்க அண்ணன் இங்க வந்து. ನಮ್ಮ ಕಥೆಯೆಲ್ಲ பயமா இருக்குது, அதிகமா பேசுறதுக்கு கூப்பிடாதீங்க அவரை. படவான்னா என்ன அர்த்தங்க தமிழ்நாட்டுல? ಅರ್ಥವು ತಮಿಳಲ್ಲಿ சொல்லுங்க, நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. அது கன்னட அர்த்தம். கன்னட அர்த்தம் சொல்லக்கூடாது. நான் தமிழ்நாட்டுக்காரங்கள தமிழ்ல ஒருத்தனை பார்த்து படவா ராஸ்கல் அப்படின்னா அவன் என்ன அர்த்தத்துல சொல்றான்? படவான்னாவே ஒரு கெட்டவன் அர்த்தம் வந்துருச்சு. கெட்டவன் அர்த்தம் பத்தல்லவே சிஸ்டர். அதுக்கு இணையான ஒரு சொல்லு தமிழ் சொன்னா மடையா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை சரிசமாக எழுதுற வந்து மடையா அந்த தமிழில் எழுத்தாரு. மடவான்னா மடையான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிறான். அவனே பரலோக ராஜ்யಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க முடிச்சுக்கங்க, கை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ಅಂತ ನಾವು ಹೇಳೋಣ.
ಬಡವನ್ನ ಬಡವನೆಂತ ಹೇಳಿದರೆ ಗದಿ ಇಲ್ಲದವನ್, ನಿರ್ಗತಿಕನೆಂದ ಅರ್ಥವು அறிவில்லாதவன், ಜ್ಞಾನವಿಲ್ಲದವನು, காசில்லாதவன், ಹಣವಿಲ್ಲದವನು, மதிப்பில்லாதவன், ಅವನಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಇರುವುದಿಲ್ಲ, அவனை தூக்கಿ தூர போட்டாங்க, ತೆಗೆದು ದೂರ ಹಾಕಿದರು, அவன் கூட யாரும் சேர மாட்டாங்க, ಯಾರು ಸೇರುವುದಿಲ್ಲ, புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டவன், ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು, ದೂರ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் தான் சொந்தக்காரன், ಅವನೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸ್ವಂತದವನು. அல்லேலூயா, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களே நீங்க யாராதாலும் பரவாயில்ல நீங்க வாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಜನಗಳೇ ನೀವು ಯಾರಾದರೂ ಸರಿಯೇ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀವೆಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ. இப்ப நான் கேட்கிறேன் மறுபடியும் அதே கேள்வி, ನಾನು ಮತ್ತೆ ಅದೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. இதே இயேசு சொன்னாரு, ಇದೇ ಯೇಸು ಹೇಳಿದನು, ஒரு ஆளை பற்றி சொன்னாரு, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು, இவன் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமா இருக்கவே மாட்டான், தூரத்தில் இருக்கிறான். ಇವನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, ಇವನು ಬಹಳ ದೂರದಲ್ಲಿದ್ದಾನೆ. இவனெல்லாம் கொண்டு வந்து பர்வதத்தை சேர்க்கிறது ரொம்ப அரிது, ரொம்ப கஷ்டம். ಇವರನ್ನೆಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವು. யாரை பத்தி சொல்றாருன்னு நான் கேட்கிறேன், ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾನು யாரு ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. பரலோக ராஜ்யத்திற்கு அருகிலே இல்ல, யாரு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்களை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ಯಾರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಅರ್ಹರಲ್ಲ, ಅವರು ಬಹಳ ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದವರನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿರಿ. ಸೇರಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. ಯಾರವರು? ಶ್ರೀಮಂತರು, ಐಶ್ವರ್ಯ. தேங்க்யூ பிரதர். ஆனா இவ்வளவு லேட்டஸ்ட் வந்தனால உங்களுக்கு பிரைஸ் கிடையாது, முதலே சொல்லிருக்கணும். யாரு ரொம்ப தூரம் பரலோக ராஜ்யத்துக்கு? ಯಾರು ಬಹಳ ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ? ஆனா ಆದರೆ நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்க போறேன், ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறேன். ನಾನು ಒಂದು ದಿಗ್ಭ್ರಮೆ ಆಗುವಂತ ನಾನು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஏழைங்க சீக்கிரமா வந்துருவாங்க பரலோக ராஜ்யத்திற்கு, ಬಡವರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ. ஒடுக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், நொந்து போனவர்கள், வியாதித்தர்கள் சீக்கிரமாய் வந்துருவாங்க. ದಿಕ್ಕಲದವರು, ನಿರ್ಗತಕರು, ವ್ಯಾಧಿಯಸ್ಥರು, ಬಲಹೀನರು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ. ஆனா அந்த பண திமிரு பிடிச்சவங்களை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ಆದ್ರೆ ಈ ಹಣದ ಅಹಂಕಾರ ಇರುವವರನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವು. பணம் வந்துருச்சுன்னா, ಹಣ ಬಂತೆಂದರೆ அவனை கையில பிடிக்க முடியுமா? ಅವನನ್ನು ಕೈಯಿಂದ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ இல்ல. ಇಲ್ಲ. அப்ப எதுல பிடிப்பாங்க? செயின் போட்டு பிடிப்பாங்க இல்லையா, ಯಾವುದು போட்டு பிடிப்பாங்க, கையில பிடிக்கும், கையில சிக்க மாட்டான், ಕೈಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. 10 ரூபா இருக்கும் போது கடன் வாங்குறவன் 10 ರೂಪಾಯಿ ಇರುವವನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ எவ்வளவு ரூபாய்க்கு கடன் வாங்குவான்? ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವನು? 10 ரூபா தான் அவனுக்கு தினமும் கூலின்னு வச்சுக்கீங்களேன். 10 ರೂಪಾಯಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಅವನು ಕೂಲಿಯಿಂದ ಅಂದುಕೊಳ್ಳಿ. அவனுடைய தேவை 10 ரூபாய் அன்னைக்கு கிடைச்சா அவனுக்கு போதுன்னா அவன் எவ்வளவு கடன் வாங்குவான்? சாப்பாட்டுக்கு இல்ல, ಅವನ ಅವಶ್ಯಕತೆ 10 ರೂಪಾಯಿ, ಆ ದಿನ ಅವನಿಗೆ 10 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅವನು ಎಷ್ಟು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು? பிரவீன் சொல்லுப்பா. ಪ್ರವೀಣ್, அவனுக்கு இன்கம் 10 ரூபா வருது, அவனுக்கு அன்னைக்கு செலவுக்கு இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு கேட்பான் ஃப்ரெண்டு கிட்ட? ಅವನು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತದೆ, ಅವನಿಗೆ ಖರ್ಚಿಗಿಲ್ಲ, ಅವನು ಅವಾಗ ಎಷ್ಟು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನು? ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு உள்ளதான் அவன் கடனே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். ಏಕೆಂದ್ರೆ ಅವನು 10 ರೂಪಾಯಿ ಒಳಗೇನೆ ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. என்ன சாம் சொல்ற? அவனுக்கு கண்ணெல்லாம் வேற பக்கம் சொருகுது. 10 ரூபாய் கையில வச்சிருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா அந்த 10 ரூபாய்க்கு உள்ளதான் இன்னொருத்தன் கேட்பான். 10 ರೂಪಾಯಿ ಕೈಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ದಿಢೀರಂತ ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದರೆ 10 ರೂಪಾಯಿ ಒಳಗೆ ಅವನು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறன்னு ஒரு ஆளு வரான்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ದಿನದಲ್ಲಿ 1000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದನು ಎಂದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு மாசத்துல எவ்வளவு அவனுக்கு சம்பளம் வரும்? ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಳ ಬರುವುದು? சொல்லுங்க பிரதர். ಹೇಳಿ. 30,000 வாங்குற ஆளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 30,000 ತೆಗೆದುಕೊಂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಷ್ಟ ಬಂತು ಎಂದುಕೊಳ್ಳಿರಿ. அவனுக்கு யாராவது கடன் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்க? ಅವನಿಗೆ ಯಾರಾದರೂ ಸಾಲ ಕೊಟ್ಟರೆ ಎಷ್ಟು ಕೊಡಬಹುದು? சுப்ரீத் 30,000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ. சுப்ரீத் தவிர எல்லாரும் பேசுறீங்க, சுப்ரீத் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு சம்பளம் 30,000 தான்ப்பா. அவனுக்கு ಸಂಬಳ 30,000 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ. அவனுக்கு நம்பி ஒருத்தன் வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்தானா எவ்வளவு கொடுப்பான்? ಅವನನ್ನ ನಂಬಿ ಒಬ್ಬನ ಸಾಲ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದವನಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಡಬಹುದು, ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು? சுந்தராஜிட்ட போயிடுறதுப்பா, 1,000 தான் கொடுப்பாரு அவரு. என்ன சுப்ரீத் வாய் இருக்குதாப்பா? ಹೇಳಪ್ಪ ಎಷ್ಟು ತಗೋಬಹುದು ಸಾಲ ಅಂತ? 20. 30,000 வாங்குறவனுக்கு 20,000 யாராவது கொடுப்பாங்க. ஏன்னா அவனால திருப்பி கொடுக்க முடிகிற அளவுக்கு தான் அது இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ 30,000 ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನಿಗೆ 20,000 ಕೊಡುತ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ತಿರುಗಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯವಿರುತ್ತದೆ. ஒரு மாசத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವನು எவ்வளவு கடன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான்? ಎಷ್ಟು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ? கிங் நீ சொல்லுப்பா.
அவனுக்கு திறமை இருக்குது, ஒரு மாசத்துல 1 லட்ச ரூபா சாதனம் சம்பாதிக்கிறான். ಅವನಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ, ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 1 ಲಕ್ಷ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவனுக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்தால், ಅವನಿಗೆ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿದರೆ, அவனுக்கு யாராவது கடன் கொடுக்க வந்தால், ಅವ್ರು ಯಾರಾದರೂ ಸಾಲ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದರೆ தைரியமா அவனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ಧೈರ್ಯವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ? வினோத், 50 to 70,000. யார்ப்பா சொன்னது? சுஷாந்த். ஏய், உன் பையன் எங்கேயோ போயிட்டாப்பா, அவன் சிஇஓ ஆயிடுவான் போல இருக்குது சீக்கிரமா. பேங்க் எக்ஸாம் எழுதி வைப்பா, சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவான் போல இருக்குது. இன்னும் அவன் ஸ்கூலே தாண்டல. 50,000 70,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கலாங்கிறான் பையன் சொல்றான். 50,000 70,000 ಕೊಡಬಹುದು ಎಂದು. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ அவனுக்கு வருமானம், மாச வருமானம் 1 ಲಕ್ಷ ரூபாய் வருது. ಅವನು ಒಂದು ತಿಂಗಳ ಆದಾಯ ಬಂದು 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ. இப்ப நான் சொல்றேன், ಈಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, 10 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவன் 10 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನು 1 ரூபாய் கடன் வாங்குறான். 1 ರೂಪಾಯಿ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 1 ಲಕ್ಷ ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನು எத்தனை நேரம் கடன் வாங்குறான்? ಎಷ್ಟು ಸಾವಿರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಸಾಲ? மேக்ஸிமம் 70,000. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 70,000. இதுல அதிகமா தரித்திரம் பிடிச்சவன் யாரு? ಇದರಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ದರಿದ್ರ ಹಿಡಿದವನು ಯಾರು? 70,000 கட்ட வேண்டியவனா 70,000 ಕಟ್ಟಬೇಕಾದವನ? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கட்டினா போதுங்கிறவனா? ಒಂದು ದಿನಕ್ಕೆ 1 ರೂಪಾಯಿ ಕಟ್ಟುವವನ? இல்ல, இதுல ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறவன் யார்? வீடும் போயிடுச்சுங்க, கடையும் போயிடுச்சுங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருந்தா அதுவும் போயிடுச்சுங்க, வண்டி வச்சிருந்தா வண்டியும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க, நகை என் பொண்டாட்டி போட்டிருந்தா அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படின்னு யார் சொல்லுவா? ஏழை சொல்லுவானா? ಈ ಬಹಳ ಪರಿತಾಪ ಕೆಲಸವೆಂದರೆ, ನಾನು ಗಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೆ, ಗಾಡಿ ಹೋಯಿತು, ಮನೆ ಹೋಯಿತು, ನನಗೆ ಸಂಬಳದಲ್ಲಿ ಕೆಲಸ ಇದು ಸಂಬಳ ಬರುತ್ತಿಲ್ಲ. ಇದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾರು ಬಹಳ ಸಂಬಳ ಬರುವುದೆಲ್ಲ ಹೋಗುತ್ತಿದೆ. ಯಾರು ಬಹಳ ದೀನರಾದವರು, இதுல யாரு ரொம்ப பாதிக்கப்படுறோம் யாருன்னு கேட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? 10 ரூபாய்க்கு கடன் வாங்குறவன் பாக்கியவா. 10 ರೂಪಾಯಿಗೆ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. அதனாலதான் அவன் பக்கத்துல இருக்கானா. ಆದ್ದರಿಂದ ಅವನು ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. யார் ரொம்ப அதிகமா சிரிக்கிறாங்கம்மா? யார்? ரேவதியா? ஆமாவாமா? இல்லைங்கிறியா? 70,000 கட்டு, நான் அது பரவாயில்ல அப்படிங்கிறான். சரி, ரைட்டு, எனக்கு புரியலன்னு. கடனே வாங்காதவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ಸಾಲವೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳದವನೇ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು. 1 ரூபா ஊறுகாய் கூட நான் வாங்காம நான் உப்பில்லாத சோறு பண்ணாலும் திம்பினே தவிர கடன் வாங்கி ருசியா நான் வாழ மாட்டேன். ನಾನು 1 ರೂಪಾಯಿ ಆ ಉಪ್ಪಿನಕಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ತಿನ್ನುವುದಕ್ಕಿಂತಲೂ ಉಪ್ಪಿಲದ ಹಾಕಿಕೊಂಡು ತಿನ್ನುವುದಕ್ಕಿಂತ ನಾನು 1 ರೂಪಾಯಿ ಸಾಲವಿಲ್ಲದಂತೆ ನಾನು ಇರುವುದು ಭಾಗ್ಯವಂತನು. அவன் தான் பரலோக ராஜ்யத்திற்கு பக்கத்தில் இருக்கிறான். ಅವನೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವನು. கர்த்தர் கொடுத்தால் போதும், ಕರ್ತನು ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. அவர் கொடுக்காவிட்டால் நான் கடனை வாங்கியாவது நான் அனுபவிப்பேன்னு போக கூடாது. ಆತನು ಕೊಡದೆ ಹೋದರೆ ನಾನು ಸಾಲ ಮಾಡಿ ಅದನ್ನು ನಾನು ಬದುಕುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವನು ಹೋಗಬಾರದು. அவன் தரித்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, ಅವನು ದರಿದ್ರನಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, பரலோக ராஜ்யம் அவனுக்கு சொந்தம். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಅವನಿಗೆ ಸ್ವಂತವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Blessed are those who are poor because the kingdom of God is theirs. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರೋರು ಧನ್ಯರು, ಅವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. இப்ப யாரு தூரமா இருக்கான்னு கேட்டேன். ಹಾಗಾದ್ರೆ ಯಾರು ದೂರವಾಗಿದ್ದೇನೆಂದು ಕೇಳಿದೆನು. இப்ப சொல்லுங்க, ಇವಾಗ ಹೇಳಿ. எனக்கு இருக்குதுன்னு யார் நினைக்கிறாங்களோ, ನನಗೆ ಇದೆ ಎಂದು ಯಾರೆಲ್ಲ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ. என்ன இருக்குது பாஸ்டர்? ಏನಿದೆ ಪಾಸ್ಟರ್? சொத்து இருக்குது, ಆಸ್ತಿ ಇದೆ, சொத்துக்கு மேல கடனும் இருக்குது. ಆಸ್ತಿಗಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ನನಗೆ ಸಾಲವಿದೆ. சொந்தம் இருக்குது, ಸ್ವಂತವಿದೆ, சொந்தங்களுக்கு மேல எனக்கு விரோதங்கள் இருக்குது. ಸ್ವಂತಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ನನಗೆ ವಿರೋಧಗಳಿದ್ದಾರೆ. எனக்கு எல்லாம் வீடு வாசல் எல்லாம் இருக்குது, ನನಗೆ ಮನೆ ಮಠ ಎಲ್ಲವೂ ಇರುವುದು, ஆனால் எனக்கு கவலை அதிகமாக இருக்குது. ಆದರೆ ನನಗೆ ಚಿಂತೆ ಅಧಿಕವಾಗಿದೆ. ஹலோ, கேக்குதா? ಹಲೋ, ಕೇಳುತ್ತಿದ್ಯಾ? இப்ப இதெல்லாம் இல்லாதவன் யாரு? ಇದೆಲ್ಲವೂ ಇಲ್ಲದವನು ಯಾರು? படவனு. ಬಡವನು. படவா ಬಡವನು. ஏசுங்கிறவன் படவா, பரலோக ராஜ்யத்துக்கு நீ தான்டா க்ளோஸ் வாடா அப்படிங்கிறார் ஆண்டவர். ಬಡವನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಹಳ ಸಮೀಪದಲ್ಲಿದ್ದ, ನೀನೇ ಇದೆಯಾ, ಬಾರೋ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ. இப்ப சொல்லுங்க, யாரு தூரத்தில் இருக்கிறா? ಯಾರು ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ? ஐஸ்வர்யவான், ಐಶ್ವರ್ಯವಂತರು. எல்லா ஐஸ்வர்யனும் நரகத்துக்கு தான் போவாங்களா? ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವಂತರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರಾ? இதான் நான் சொன்னேன். ಇದನ್ನು ನಾನು ಹೇಳಿದೆನು. இன்னைக்கு நான் மெசேஜ் நிறைய பேசுறேன். எனக்கு அப்புறம் எங்க அண்ணன் கொடுத்தனாக்கா அவர் எப்போ முடிப்பார் எனக்கு தெரியாது, என் மேல தப்பு இருக்காது. ನಾನು ಇವತ್ತು ಅನೇಕ ಜಾಸ್ತಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇನೆ, ನಂತರ ನಮ್ಮ ಅಣ್ಣನಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ಅವ್ರು ಯಾವಾಗ கொடுக்க மாட்டேன், நான் முடிக்க போறேன். ನಾನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏன்னா அவருக்கு சமயம் கொடுக்கணும், ಅವರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ದೇವನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. எல்லா ஐஸ்வர்யவான்களுமே தேவனுக்கு தூரமாய் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாம போயிட்டாங்களான்னு பார்த்தா
ಎಲ್ಲ ಐಶ್ವರ್ಯವಂತರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆಂದು ನಾವು ನೋಡಿದರೆ அப்படி இல்லை. இதான் நான் ஷாக் கொடுக்குறேன். ಅದು ಇಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ದಿಗ್ಭ್ರಮೆ ಆಗುವಂತೆ ನಾನು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. யாக்கோபின் புஸ்தகம், ಯಾಕೋಬ ಪುಸ್ತಕವು 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம் 5ನೇ ವಾಕ್ಯ. 2:5 ಯಾಕೋಬ. Listen, my dear brothers and sisters. Has not God chosen those who are poor in the eyes of the world to be rich in faith, to be rich in Christ, and to inherit the kingdom, and they will inherit the kingdom he promised to those who love him. தமிழ்ல, கன்னடாவில், தமிழ், கன்னட, வாசிங்க. யாக்கோபு 2:5, யாக்கோபு 2:5, ஜேம்ஸ் 2:5. படிமா. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ ಕೇಳಿರಿ, ದೇವರು ಈ ಲೋಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರುವವರನ್ನು ಆದುಕೊಂಡು ಅವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿಯೂ ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ತಾನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿಯೂ இறபேக்கெந்து நியமிசலில்லவோ. தமிழ்காரங்களுக்கு தமிழ்ல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க கையில மைக் இல்லாம இருக்கிறாங்க. ஓகே. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென், ஆமென். ரிச் பீப்புள் வருவாங்களா பரலோகத்துக்கு? ಶ್ರೀಮಂತರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರಾ? Listen, my dear brothers and sisters, has not God chosen those who are poor in the eyes of the world to be rich in faith, and to inherit the kingdom he promised those who love him? But you have dishonored the poor. Is it not the rich who are exploiting you? Amen. Are they not the பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க ஒருத்தங்க கூட ஏழை இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಒಬ್ಬರು ಬಡವರಲ್ಲ, ಗೊತ್ತುಂಟ ನಿಮಗೆ? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லலாம். ಅರ್ಥವಾದ ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோக ராஜ்யத்துக்கு போறவன் ஒருத்தங்க கூட ஏழை இருக்க மாட்டான். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಒಬ್ಬನು ಬಡವನಾಗಿರುವುದಿಲ್ಲ. அவன் உலகத்தின் கண்களுக்கு வேணா பரதேசியா இருப்பான், பிச்சைக்காரனா இருப்பான், ஒண்ணுமில்லாதவனா இருப்பான், தெருவில் உட்காந்துட்டு இருப்பான், கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு இருப்பான். ಅವನು ಲೋಕದಲ್ಲಿರುವವನು ಒಬ್ಬ ಬಡವನಾಗಿರುತ್ತಾನೆ, ಒಬ್ಬ ಭಿಕ್ಷಕನಾಗಿರುತ್ತಾನೆ, ಬೀದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತಾನೆ, ಅರದಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ಆ ವಿಧವಂತ ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಗೆ ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತುಂಟಲ್ಲವೇ? ಯಾರವರು? ಲಾಜರನು, ಬರ್ತಲಾಮಿಯು ಕುರುಡನಾ இருந்தான் இல்லையா? ಕುರುಡನಾಗಿದ್ದನಲ್ಲವೇ? என்ன எடுத்துட்டு இருந்தான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು? ಏನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು? பிச்சை எடுத்துட்டு இருந்தான், ಭಿಕ್ಷೆ ಬೇಡುತ್ತಿದ್ದನು. ஆனா அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதா? ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ದೊರಕಿತೆ? இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? இல்லையா? ஆமாவா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? ಹೌದು. பரலோக ராஜ்யத்துக்கு போற ஒருத்தங்க கூட தரித்திரனா இருக்க மாட்டான், எல்லாம் விசுவாசத்திலே அவங்க ಐಶ್ವರ್ಯವಂತರು ಆಯ್ತಾಂಗ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಒಬ್ಬರು ಬಡವರಾಗಿರುವುದಿಲ್ಲ, ನಂಬಿಕೆಯಲ್ಲವರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದರು. 1 கோடி ரூபாய் என்கிட்ட கையில இருந்தாலும், 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿದ್ದರು, ವಿಶ್ವಾಸத்தை விட அது சின்னது, ವಿಶ್ವಾಸಕ್ಕಿಂತಲೂ ಅದು ಚಿಕ್ಕದ್ದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுகளவு தான் விசுவாசம், சாசுவே ಅಂತ ವಿಶ್ವಾಸವು. ஆனா அது 1 கோடி இல்ல, 10,000 கோடி, 40,000 கோடி, மில்லியனுக்கு, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பூமியே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு இருந்தாலும் அது சின்னது. ಅದು ಬಂದು 1 ಕೋಟಿ, 10 ಕೋಟಿ, 1000 ಕೋಟಿ ಅಷ್ಟು ಹಣವಿದ್ದರೂ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಅದು ಚಿಕ್ಕದು. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ಲೋಕವನ್ನು ಮನುಷ್ಯನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಂಡರು, அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான், ಅವನು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟ ಮಾಡಿಕೊಂಡರೆ, அதனாலே அவன் ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? ಅದರಿಂದ ಅವನ ಆತ್ಮ ಏನು ಪ್ರಯೋಜನವು? விசுவாசமே இல்லாத ஒருவன் பெரிய சொத்துக்கு அதிபதியா இருந்தாலும், ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಅವನು ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ಅವನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ದರು, ಆಸ್ತಿವಂತನಾಗಿದ್ದರು, எவ்வளவு கொண்டு வந்து சம்பாதித்து சேர்த்து 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 வச்சாலும் அது அவன் ஆத்மாவை ரட்சிக்குமா? ಎಷ್ಟೇ ಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿಕೊಂಡರೂ ಅದು ಅವನ ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಾ? ಇಲ್ಲ. அப்படினா எது பெருசா பார்க்கறாரு ஆண்டவர்? ಹಾಗಾದರೆ ಯಾವುದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ ದೇವರು? ವಿಶ್ವಾಸ, ನಂಬಿಕೆಯನ್ನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
விசுவாசம். ವಿಶ್ವಾಸಂ. விசுவாசம் ವಿಶ್ವಾಸವು எங்கிருந்து வருது? ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? கர்த்தருடைய வார்த்தை கேட்பதினால வருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வராதவர்கள், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬರದವರು, சர்ச்சுக்கு வராதவங்க, ಚರ್ಚಿಗೆ ಬರದವರು, பைபிள் படிக்காதவங்க, ಬೈಬಲನ್ನು ಓದದವರು, சத்தத்தை கேட்கவே மாட்டேன்னு சொல்றவங்க, ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲವೆಂದು ಹೇಳುವವರು, எனக்கு காது இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன், ನನಗೆ ಕಿವಿ ಇದ್ದರೂ ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ அப்படின்னு சொல்லி காதை அடைச்சிக்கிறவங்க, ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿ ಕಿವಿಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವವರು, அவங்க சம் ಅವ್ರು ಸಮ್ ஏனோ ஒன்று, அவ்வளவுதான். ಏನೋ ಒಂದು ಅಷ್ಟೇ. என்ன இல்லை அவங்க கிட்ட? ಏನಿಲ್ಲ ಅವರಲ್ಲಿ, வாசம் இல்லை. ಅವ್ರ ವಾಸಂ ಇಲ್ಲ. வாசம் ವಾಸಂ அப்படின்னு என்னமா? ಹಾಗೆಂದರೆ ಏನಿರ್ತವು? வாசம்னா என்ன? ವಾಸಂ ಎಂದರೆ ಏನು? வாசம்னா என்ன? ವಾಸಂ ಎಂದರೇನು? லிவிங், ಬದುಕುವುದು. சுவாசம் என்ன? ಸುವಾಸಂ ಎಂದರೆ ಏನು? நல்ல வாசம் அர்த்தம். ಒಳ್ಳೆಯ ವಾಸನೆಯಿಂದ ಅರ್ಥವು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಅರ್ಥವು பிரீதிங் அர்த்தம். ಉಸಿರಾಡುವುದೆಂದು ಅರ್ಥವು. பெரிய ದೊಡ್ಡ மூச்சு இழுத்து விட்டு அதுக்கு பேர் தான் விசுவாசம். ಆ ದೊಡ್ಡ ಉಸಿರನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ ಅದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸವು. ரூபம், ರೂಪವು, விஸ்வரூபம். ವಿಶ್ವರೂಪವು. விஸ்வம்னு சொன்னா ವಿಶ್ವವೆಂದು ಹೇಳಿದರೆ பெருசு, ರಿಸ್ಸು, பெருசு, ಪೆರಿಸ್ಸು ದೊಡ್ಡದು, ரிஷ் இல்ல பெருசு. ಪೆರಿಸ್ಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரிய மூச்சு விட்டா ದೊಡ್ಡ ಉಸಿರನ್ನು ಬಿಟ್ಟರೆ பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಯ್ತೀವಿ ಎಂದು ಅರ್ಥವು. அதுக்கு பேர் தான் விசுவாசங்க. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ವಿಶ್ವಾಸವು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த பெரிய சுவாசம் பண்றவன் சாதாரண ஆள் கிடையாது, ஐஸ்வர்யவான். ಈ ಪ್ರಿಯ ಉಸಿರನ್ನು ಬಿಡುವವನು ಅವನು ಸಾಮಾನ್ಯವಾದವನಲ್ಲ, ಅವನು ಐಶ್ವರ್ಯವಂತನು. அவனுக்கு உள்ள போறது என்னது? ಅವನ ಒಳಗೆ ಹೋಗುವಂತದ್ದು ಯಾವುದು? அவன் ரிசீவ் பண்றது என்ன? ಅವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದು? காது வழி அவனுக்கு என்ன உள்ள விடுறான்? ಆ ಕಿವಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಳಗೆ ಬಿಡುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன விடுறான்? ಏನನ್ನು ಬಿಡುತ್ತಾನೆ? கர்த்தருடைய வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவன், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವನು வாழ்வான். ಬಾಳುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன், ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವವನು ஐஸ்வர்யவானாவான். ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி செய்கிறவன், ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವನು விசுவாசத்தினாலே நீதிமானாய் பிழைப்பான். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಬದುಕುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு தெரிஞ்ச பணக்காரங்க ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಶ್ರೀಮಂತರು பைபிள்ல ಬೈಬಲಲ್ಲಿ ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க, ಬಹಳ ಪ್ರಸಿದ್ಧವಾದಂತ ವ್ಯಕ್ತಿ. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ಅದನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಹೇಳಿರಿ. நான் பேசுறதே இல்லை, வாய் மூடிட்டு போய் உட்காந்துக்குவேன். ನಾನು ಮಾತನಾಡುವುದರ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಹೇಳಿ. பணக்காரங்க, நல்ல பெரிய பணக்காரங்க, நல்ல சூப்பரான பணக்காரங்க, ஆனா கண்டிப்பா பரலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்றவங்க சொல்லுங்க பாருங்க. ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರು. யோபே, கை தட்டுங்க எல்லாரும். வெரி குட். அப்புறம் ಅನಂತರ கை தட்டுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாமை போல ஐஸ்வர்யவான் எவனுமே கிடையாது. ಅಬ್ರಹಾಮನಂತ ಶ್ರೀಮಂತನು ಯಾರು ಇಲ್ಲ. அப்புறம் யாரு சொன்னது? ಅನಂತರ ಯಾರು? ஜேக்கப், ಯಾಕೋಬ, ஜோசப், ಯೋಸೆಫನು, சாலமோன், ಐಸಾಕ್, ஐசக், ಬೋವಾಜನು, ஈசாக்கு, ಬೋವಾಜನು, போவாஸ், தாவீது, ದಾವಿದನು. எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டீங்களாப்பா? ஒருத்தரோட புதிய ஏற்பாட்டுல கண்ணு தெரியலையா? நிக்கோதேமு, ನಿಕೋದೇಮನು. அவன் 70 பேர் ஜட்ஜிகள், அவன் ஒரு ஆளு. 70 ಮಂದಿ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳಲ್ಲಿ ಅವನೊಬ್ಬನು. அவனும் இன்னொரு பணக்காரனும் சேர்ந்துதான் இயேசுடைய சரீரத்தை அந்த அரசங்கிட்ட வாங்கி, பிலாத்திலிருந்து வாங்கி, அவன் சொந்த கல்லறையில, ஐஸ்வர்யவான்களுடைய கல்லறையில இயேசுவை வைத்தார்கள். ಅವನು ಮತ್ತು ಮತ್ತೊಬ್ಬ ಶ್ರೀಮಂತನು ಯೇಸುವಿನ ಶರೀರವನ್ನು ಅವರಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಶ್ರೀಮಂತನ ಒಂದು ಬಂಡೆಯ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟರು. இயேசுவின் சொந்த சீசருங்க பரியல் பண்ணல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಂತ ಶಿಷ್ಯರು ಆತನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಲಿಲ್ಲ. இயேசுனுடைய காயப்பட்ட அந்த சரீரத்துல சுகந்த வர்க்கங்களை போடக்கூடிய அளவிற்கு அவங்க கிட்ட கையில காசு இல்ல, வசதி இல்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದ ದೇಹದಲ್ಲಿ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಹಾಕುವಂತ ಒಂದು ಹಣವು ಆತನ ಶಿಷ್ಯರ ಹತ್ರ ಇರಲಿಲ್ಲ. அந்த சுகந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த வாசனை பொருள்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? ಆ ಸುಗಂಧ ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಆ ವಸ್ತುಗಳು ಯಾರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು? சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೊರಕುವುದಿಲ್ಲ. அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு கிடைக்கும். ಅದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ರಾಜನಿಗೆ ದೊರಕುವುದು. அல்லது பிரதான ஆசாரியனுக்கு அது கொடுக்கப்படும். ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಿಗೆ
ಕಾಣಿಕೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು. அவர்கள் சாகும் பொழுது ಅವರು ಸಾಯುವಾಗ பணக்காரர்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். ಶ್ರೀಮಂತರಿಗೆ ಅದು ಕೊಡಲ್ಪಡುವುದು. அது ஒரு சாதாரண தீர்க்கதரிசிக்கு யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க. ಅದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவன் பிரதான ஆசாரியனாக இருந்தால் அவனுக்கு செல்வ செருப்போடு வைப்பாங்க. ಅವನು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನಾಗಿದ್ದ ಅವನು ಶ್ರೀಮಂತ ಒಂದು ಅರಕಾರಾಧನೆ. அரசனாக இருந்தால் அவனுக்கு அவ்வளவு மரியாதை செய்வாங்க. ಅರಸನಾಗಿದ್ದವನಿಗೆ ಅಷ್ಟು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸನ್ಮಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசுவுக்கு 2 மடங்கு கொடுக்கப்பட்டது. ಯೇಸುವಿಗೆ 2ರಷ್ಟು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. அரசனுக்குரிய மரியாதையும் ಅರಸನಿಗೆ ಸಿಗಬೇಕಾದಂತ ಸನ್ಮಾನವು, ஆசாரியத்தினுடைய கனத்தையும், ಯಾಜಕನಿಗೆ ಬರಬೇಕಾದಂತ ಘನವು 2 மடங்கு சுகந்த வர்க்கங்கள் இந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பும் நிக்கோதேமும் செலவு பண்ணி அடக்கம் செய்தார்கள். 2% ಅಧಿಕವಾಗಿ ಈ ನಿಕೋದೇಮನು ಮತ್ತು ಯೋಸೇಫನು ಆತನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದರು. பணக்காரருடைய கல்லறையில் இயேசு இருந்தார். ಶ್ರೀಮಂತ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற செல்வம், ನಿಮ್ಮ ಐಶ್ವರ್ಯವು, காசு, ಹಣವು, பணವು அது பாவம் இல்ல, அது பாப்பவல்ல. அதை நீங்களே வச்சிட்டு இருந்தா அதுதான் உங்களை என்ன பண்ணும், குஷ்டம் பிடிக்க வைக்கும், சாக வைக்கும். ಅದು ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು இல்ல அது ನಿಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟುಕೊಂಡ್ರೆ, ನಿಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟುಕೊಂಡ್ರೆ ಅದು ನಿಮಗೆ ಕುಷ್ಠ. அது யாருக்கு நான் ಕೊಡಲ್ಲ, ಯಾರಿಗೂ ನಾನು கொடுக்க ಮಾಟೇன்னு சொல்லி நீங்களே வச்சிட்டு இருந்தா, ಯಾರಿಗೂ ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ನೀವೇ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. வாயில வரதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், வெளியில விட மாட்டேன்னா என்ன ஆகும்? வயிறு ಬಾಯಿಗೆ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ತಿಂದು 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 ಇಟ್ಟುಕೊಳ್ತೇನೆ, ಆಚೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯು ಬಸ್ಟ್ ಆಗುತ್ತಾ? ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇವರು. ನೀವು ಸೊಳ್ಳು ಕರೆಕ್ಟ್ தான்பா. ஒரு மாசம் அப்புறம் ಆಮೇಲೆ ಅವ್ರು ಸತ್ತೋಯ್ತಾನೆ. அதுதானே சொன்னார் அவரும். இல்லைங்கிறீங்க, வயிறு கிழிஞ்சு போயிரும் பிரதர். ಹೊಟ್ಟೆ நான் வெளியில போறதில்லைன்னா என்ன ஆகும்? ನಾನು ಹಾಕುತ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ, ಆಚೆ ಹೋಗುದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನಾಗುವುದು? ಅದು நான் சம்பாரிச்ச காசு, ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ದು, ನನಗೆ என்னதுதான், ನನ್ನದೇ, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ಯಾರಿಗೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்படி இருந்தோம்னா, ಆ ವಿಧವಾಗಿ ನಾವಿದ್ದರೆ அதே ஆசீர்வாதம் நம்மள என்ன பண்ணும், சீக்கிரமா கதையை முடிக்க வச்சிடும். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮನ್ನು ಬೇಗನೆ ಮರಣಕ್ಕೆ ತಳ್ಳುವುದು. இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் தான், ஆனால் அவர்கள் தங்களுக்காகவே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளாதவர்கள். ಇವರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾದರೂ ತಮಗೆ ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், ಅಬ್ರಹಾಮನು ಐಶ್ವರ್ಯವಂತನು. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை போல யாரையும் ஆசீர்வதிக்கல. ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಂತೆ ಬೇರೆ ಯಾರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಲ್ಲ. ஆனால் அவன் எல்லாவற்றையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. ಆದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ತನಗಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் தனக்காக ஒரு பெரிய மாளிகை கூட கட்டல, என்ன மாதிரி ஒரு வீடு கூட கட்டல. ಅವನು ತನಗಾಗಿ ಒಂದು ಮಾಳಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ, ನನ್ನಂತ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ. அவன் என்ன பண்ணா? ಅವನೇನು ಮಾಡಿದನು? கூடாரங்களிலே வசித்தான். ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. அப்ப அவனுக்கு இருந்த செல்வம் எல்லாம் என்னாச்சு? ಹಾಗಾದ್ರೆ ಅವನಿಗೆ ಇದ್ದಂತ ಐಶ್ವರ್ಯವಲ್ಲವೂ ಏನಾಯಿತು? அவனுக்கு இருந்த மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், அந்த பால் கறக்கக்கூடிய பசுமா, இதெல்லாம் என்ன பண்ணா? ಅವನಿದ್ದಂತ ದನ ಕುರಿಗಳು, ಒಂಟೆಗಳು, ಕತ್ತೆಗಳು ಅವೆಲ್ಲವನ್ನು ಏನು ಮಾಡಿದನು? செலவு பண்ணிட்டே இருக்கான். ಅವನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ಯಾರಿಗೆ? அந்த பேர்ஷபா வழியாக சீரியா தேசத்துக்கு போகிறவர்களும் சீரியாவிலிருந்து எகிப்துக்கு போறவங்களும் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் போவாங்க. ಬೇರ್ಷೆಬದಿಂದ ಸಿರಿಯಾಗೆ ಹೋಗುವವರು, ಸಿರಿಯಾದಿಂದ ಎಗಿಪ್ತಿಗೆ ಹೋಗುವವರು ಅವನ ಮನೆಯ ಮಾರ್ಗವಾಗಿ ಅವರು ಹೋಗಿ ಬರುತ್ತಾರೆ. அவன் இருக்கிற இடம் பாலைவனத்தினுடைய பகுதி. ಅವನು ಇದ್ದಂತ ಸ್ಥಳವು ಅರಣ್ಯ ಮರಳುಗಾಡಿನ ಒಂದು ಜಾಗವು. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் குழி தோண்டினான். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನ ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ಅವನು ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡಿದನು. அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றாய் வந்தது. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರಿನ ಬುಗ್ಗೆಗಳು ಉಕ್ಕಿ ಬಂದವು. காஞ்சி போன இடத்துல இவ்வளவு தண்ணி வந்தா என்ன பண்ணுவாங்க? ಒಣಗಿದ ಒಂದು ನೆಲದಲ್ಲಿ ಇಷ್ಟು ನೀರು ಬಂದರೆ ಏನಾಗುವುದು? அவன் விதை விதைத்தான், ಅವನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು, தோப்பு வந்துருச்சு, ಅಲ್ಲಿ ಒಂದು ತೋಪೆ ಉಂಟಾಯಿತು, ஒரு பெரிய கார்டனே வந்துருச்சு, ಒಂದು ತೋಪೆ ಉಂಟಾಯಿತು. அந்த வழியில போறவங்க வரவங்க எல்லாம் மரத்தின் நிழல்ல வந்து சாஞ்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗಿ ಬರುವವರೆಲ್ಲ ಮರಳದ ನೆರಳಿನಲ್ಲಿ ಕುಂತು ಅವರು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. சப்போஸ் யாராவது மிஸ் ஆயிட்டு தூரமா அப்படி தாண்டி போற மாதிரி இருந்தால், ಒಂದು ಪಕ್ಷ ಯಾರಾದರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ದೂರಾಗಿ ಹೋಗುವಂತೆ ಕಂಡು ಬಂದರೆ என்ன பண்ணுவான்? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಅಬ್ರಹಾಮನು? ஓடி போய் கூட்டிட்டு வந்து ಅವನು ಓಡೋಡಿ ಇವಾಗ ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು, ஐயன் மாறி ஐயா 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 இங்க உட்காருங்க, இந்த மரத்துக்கடையில் இங்க உட்கார் ரெஸ்ட் பண்ணுங்க, நான் வரேன் போய் நல்ல சுட சுட ரொட்டி சுட்டு கறியை சமைச்சு குழம்ப கொண்டு வந்து வறுவலை போட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுவான். ಸ್ವಾಮಿಗಳೇ ನೀವು ಬನ್ನಿರಿಂದ ಅವರನ್ನು ಮರಳಿನ ನೀರಿನಲ್ಲಿ ಕೂರಿಸಿ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಎಲೆಯ ಕರುವನ್ನು ಒಡೆದು ಅವರಿಗೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ತಂದವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಔತಣವನ್ನು ಮಾಡಿಕೊಡುತ್ತಿದ್ದನು. மெல்லிய மாவிலே நல்ல ரொட்டி சுடு, ಒಳ್ಳೆಯ ಮಾವಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ರೊಟ್ಟಿ, ಸಣ್ಣமான ಬಹಳ ಸಣ್ಣಗಿರುವ ನುಣ್ಣಗಿರುವಂತ ಒಂದು ಹಿಟ್ಟಿನಿಂದ ಅವರಿಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸುಟ್ಟು ಕೊಡು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
கண்ணுக்குட்டி அடிச்சு மாடு அடிச்சு சமையல் பண்ண. ಒಳ್ಳೆ ಎಲೆಯ ಕಡಸನ್ನು ಒಡೆದು ಅವರಿಗೆ ಅಡಿಗೆಯನ್ನು ಮಾಡು. வெண்ணெயிலேயே அந்த போட்டு எடு. ಆ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡಿ ತೆಗಿ. ಬೆಣ್ಣೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡಿ ತೆಗಿ. ರಿಚ್ ಫುಡ್, ಬಹಳ ಉತ್ತಮವಾದಂತ ಶ್ರೀಮಂತವಾದಂತ ಒಂದು ಊಟವದು. யாருப்பா அவங்க? ಯಾರವರು? வழியில போயிட்டு இருக்கிறவங்க, ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವವರು. அப்ப அவங்க சாப்பிடும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? ಅವರು ತಿನ್ನುವಾಗ ಅವರು ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? ಯಾರು ಎಂದಾಳು, ಯಾರಪ್ಪ ಈ ಮನುಷ್ಯನು? நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் வியாபாரத்துக்கு, ನಾ ಪಾಡಿಗೆ ನಾವು ಎಲ್ಲಿಗೋ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. மரத்தடியில் உட்கார வைக்கிறான், ಅವರ ಮರದ ನೆರಳಲ್ಲಿ ಕೂರಿಸುತ್ತಾನೆ. இது எப்படி வந்துச்சு இவ்வளவு தோப்பு? இந்த இடம் காஞ்சி போன பல வருஷமா இங்க ஒண்ணுமே இல்லையே. ಎಷ್ಟು ಹೇಗೆ ಬಂದಿದೆ? ಇನ್ನು ದೊಡ್ಡ ತೋಟವು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಣಗಿ ಹೋದಂತ ಒಂದು ಸ್ಥಳವಲ್ಲವೇ? அப்பதான் அவனுடைய சாட்சியை ஆரம்பிப்பான். ಆಗಲೇ ಅವನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. என்ன தெரியுமா? ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? நான் ஊர் என்கிற ஊரிலிருந்து வந்தேன். ನಾನು ಊರೆನ್ನುತ್ತ ಒಂದು ಊರಿನಿಂದ ನಾನು ಬಂದೆನು. நான் சூரியனையும் நட்சத்திரங்களையும் வணங்கி கொண்டிருந்தேன். ನಾನು ಸೂರ್ಯ ಚಂದ್ರನನ್ನು ನಕ್ಷತ್ರವನ್ನು ನಾನು ಪೂಜಿಸುತ್ತಿದ್ದೆನು. ஆனால் அவைகள் தேவன் இல்லை நான் தெரிந்து கொண்டேன். ಆದರೆ ಅವು ದೇವರುಗಳಲ್ಲಿ ಒಂದು ನಾನು ಅರಿತುಕೊಂಡೆನು. இதெல்லாம் உண்டு பண்ணின கர்த்தர் என்னோடு பேசினார். ಇದೆಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಯೆಹೋವನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. அவர் இன்னைக்கு நேத்து கல்லிலிருந்து வந்தவர் இல்ல, மரத்திலிருந்து வந்தவர் இல்ல, அவர் சதா காலமும் ஜீவிக்கிற ஏல் ஓலாம். ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಮಣ್ಣಿನಿಂದಲೇ ಕಲ್ಲಿನಿಂದಲೇ ಮರದಿಂದಲೇ ಬಂದವನಲ್ಲ, ಆತನು ನಿತ್ಯವಾಗಿರುವಂತ ದೇವರು. ஏல் ஓலாம், ಏಲ್ ಓಲಾಮ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியா? ಹೌದೇನು? ಹಾಗೇನು? இந்த ஆளு ஏதோ ஒரு பேரு சொல்றான்ப்பா. ಈ ಮನುಷ್ಯನು ಯಾವುದೋ ಒಂದು ಹೆಸರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಏನು ಹೆಸರು? ஏல் ஓலாம். ಏಲ್ ಓಲಾಮ್. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥವು? சதா காலமும் ஜீவிக்கிற தேவன், ನಿತ್ಯವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ದೇವರು. யார் அவரு? ಯಾರಾತನು? ஆபிரகாமின் தேவன். ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು. ஆபிரகாமின் தேவன், ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು. உலகம் பூரா அந்த பேர் வந்துருச்சு. ಲೋಕವೆಲ್ಲವೂ ಆ ಹೆಸರು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು. சாம், அப்படி பண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல இல்ல இல்லன்னு அர்த்தம். எதுக்கு இப்படி பண்ற? தலையாடுற? கவனிக்கணும். ಗಮನಿಸಪ್ಪ, தலையில அப்படி ஆட்டக்கூடாது. புரிஞ்சுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏல் ஓலாம் என்று சொல்லி சொல்லி ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாம் ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய தேவன் சதா காலமும் ஜீவிக்கிற தேவன். ಏಲ್ ಓಲಾಮ್ ಅಂತ ಹೇಳಿ ಅಬ್ರಹಾಮನು ಆತನ ದೇವರು ಸದಾ. அபிரகாம் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯன் இருக்கிறான், ಅಬ್ರಹಾಮನ್ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ, அவனுடைய தேவன், ಅವರ ದೇವರು, இந்த மனுஷனுடைய தேவன், ಈ ಮನುಷ್ಯನ ದೇವರು என்றென்றைக்குமே இருக்கிற தேவனாம், ನಿತ್ಯವಾಗಿರುವಂತ ದೇವರಂತೆ. அவர் சொன்னதுனால அவன் குழியை தோண்டினான், தண்ணி வந்துருச்சு, பெரிய தோட்டமே போட்டுட்டான். ಅವನು ಹೇಳಿದ್ರಿಂದ ಆತನು ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡಿದನು, ಅಲ್ಲಿ ನೀರು ಬುಗ್ಗೆಗಳು ಬಂದಿದ್ದು, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ತೋಟವನ್ನೇ ಅಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. எங்களுக்கு அவன் சாட்சி சொல்லி சாப்பாடு போட்டு இளைப்பாற வச்சு எங்களை வழி நடத்தினான். ಅವನು ಹೇಳಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಊಟವನ್ನು ಬಡಿಸಿ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟನು. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? ಇದೆಲ್ಲವನ್ನು ಏಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் தான், ஆனால் தனக்காகவே வாழவில்லை, அவன் அநேகரை போஷித்தான். ಅಬ್ರಹಾಮನು ಶ್ರೀಮಂತನ, ಆದರೆ ಅವನು ತನಗಾಗಿ ಅವನು ಬಾಳಲಿಲ್ಲ, ಅನೇಕರವನನ್ನು ಪೋಷಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. யோபನು அதே மாதிரி தான் செஞ்சான், ಅದೇ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. தாவீதನು தன் வீட்டில ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ எதிரிகளுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சாப்பாடு போட்டு இருக்க வச்சு அவங்க ஷெல்டர் கொடுத்து அவங்கள கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் பார்த்துக்கிட்டான். ವಿರೋಧಿಯ ಮಕ್ಕಳನ್ನು ತನ್ನ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರಿಗೆ ಔತಣವನ್ನು ಮಾಡಿಸಿ ಕೊನೆಯವರೆಗೂ ಇರುವವರೆಗೂ ಅವರನ್ನು ಸಾಕಿ ಸಲಹಿದನು. தாவீதினுடைய எதிரி யாரு? ದಾವೀದನ ವಿರೋಧಿ ಯಾರು? அவன் உயிர் எடுக்கிறதுக்கு பின்னாடி துரத்திட்டு வந்தவன் யாரு? ಅವನನ್ನು ಜೀವ ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಅವನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬಂದವನು ಯಾರು? சவுலுடைய சந்ததி. அவன் செத்து போனதுக்கு பிறகு தாவீதை வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு வளர்த்து அவர்களை பாதுகாத்தான். ಸೌಲನ ಸಂತತಿಯನ್ನು ದಾವೀದನು ಅವನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಊಟವನ್ನು ಬಡಿಸಿ ಅವರನ್ನು ಸಾಕಿ ಸಲಹಿ ಅವನನ್ನು ಬದುಕಿಸಿದನು. சகையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ಸಗೆಯನ್ನು ಕುರಿತು ಯಾರು ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? அவன் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? ಅವನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು ಗೊತ್ತುಂಟ ನಿಮಗೆ? பிச்சை எடுக்கிறவன்ல, டாக்ஸ் கட்டிட்டு தான் உள்ள போகணும். டோல்கேட் ಸುಂಕವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನೀನು ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕು, ಒಳಗೆ ಬರಬೇಕು. $30, $30, $10 ரோமன்ஸுக்கு, $10 ರೋಮನ್ಸ್ಗೆ, $20 எனக்கும் என்னுடைய கூட்டாளிகளுக்கும், $20 ನನಗೂ ನನ್ನ ಗುಂಪಿನವರಿಗೂ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ரோமருக்கு கொடுக்கிற பங்கு மாதிரி 2 மடங்கு அவன் வச்சுக்கிட்டான். ರೋಮರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಪಾಲಲ್ಲಿ 2 ಪಾಲಷ್ಟು ಅವನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು. 2 சம்பளம், 2 ಸಂಬಳಗಳು. அப்ப எப்படி இருக்கும்? ಅವನು ಹೇಗಿರಬಹುದಾಗಾದರೆ? ஏழையா இருப்பானா? ಅವನು ಬಡವನಾಗಿರುತ್ತಾನಾ? சொல்லுங்க பிரதர்.
ಶ್ರೀಮಂತನು ஏழையா இருப்பானா? ಬಡವನಾಗಿರ್ತಾನ? இல்ல. ಇಲ್ಲ. அவன் பரலோகத்துக்கு தூரம் போயிட்டானா? ಅವನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವನು ದೂರ ಹೋದನೇ. ஆனா இயேசு அவனை தேடி வந்தாரா? ಆದರೆ ಯೇಸು ಆತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದನ. சகைவே இறங்கி வாடா. சகாயுவே ನೀನು ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಾ. மரத்து மேல ஏறி வேடிக்கை பார்க்கறவன் பெரிய மனுஷனா சின்ன பையனா? ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತು ಕುಂತು ತಮಾಷೆ ನೋಡುವವನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನೇ, ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ಚಿಕ್ಕ ವ್ಯಕ್ತಿಯೇ? அல்ப ஆளுங்க தான் மரத்து மேல ஏறி வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? ಅಲ್ಪರಾಗಿರುವವರೇ ಈ ವಿಧವಾಗಿ ಮರಗಳನ್ನ ಎತ್ತು ಕುಳಿತು ನೋಡುವವರಲ್ಲವೇ? பெரிய பணக்காரன் தன் வீட்டினுடைய உச்சியில் நின்று தான் வேடிக்கை பார்ப்பான். ಶ್ರೀಮಂತನು, ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು ತನ್ನ ಮಹಡಿಯ ಮನೆಯ ಮೇಲೆ ನಿಂತು ಅವನು ನೋಡುತ್ತಾನೆ. ಆದರೆ இயேசு வந்த வழி ஒருவேளை வேற வழியா இருந்திருக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದಂತ ಮಾರ್ಗ ಬೇರೆ ಮಾರ್ಗವಾಗಿರಬಹುದು. திரளான ஜனங்கள் அப்படியே சுத்தி சூழ்ந்து நிக்கிறாங்க. ಬಹಳ ಜನರು ಆಗ ಆತನನ್ನು ಸುತ್ತ ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இவன் ரிச் மேன், ಇವನು ಬಹಳ ಶ್ರೀಮಂತನು. ஆனா வெக்கமே படல, ಅವನು ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. இவன் குள்ளனா இருக்கிறான், ಇವನೊಬ್ಬ ಕುಳ್ಳನ ಗಿಡ್ಡನಾಗಿದ್ದಾನೆ. இயேசுவை பார்ப்பதற்கு அவன் ரொம்ப ஆசைப்படுகிறான். ಯೇಸುವನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಅವನು ಬಹಳ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவன் வீடை விட்டுட்டு, ಅವನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, அவனுடைய தெருவை விட்டு, ಅವನ ಬೀದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು, இயேசு எந்த பக்கம் போறாருன்னு பார்த்து, ಯೇಸು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ನೋಡಿ, அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மரத்துல மேல ஏறி கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துக்கிட்டான். ಆತನ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವನು ಒಂದು ಮರವನ್ನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಏರಿ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡನು. அவனை பார்த்து மற்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ಅವನನ್ನು ನೋಡಿ ಮತ್ತೊಬ್ಬರು ಏನು ಹೇಳಿದರೆ ಗೊತ್ತುಂಟೆ? நாசமா போவ, எங்க வீட்டு காசு வரி வாங்கி வாங்கி ரோமனுங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறான், பணக்காரன் கொள்ளை அடிக்கிறான், இவனுக்கெல்லாம் சாவு வராதா? ಅವನನ್ನು ನೋಡಿ ಜನರು ಹೇಳಿದ, ನಾಶವಾದ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮಿಂದ ಹಣವನ್ನು ವಸೂಲು ಮಾಡಿ 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 ರೋಮರಿಗೆ ಕೊಟ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯುತ್ತಿದ್ದಾನೆ ಇವನು. அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. ಆ ವಿಧವಾಗಿ ತಾನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. போயும் ಹೋಗಿ ಹೋಗಿ அவங்கிட்டே போகணும் இயேசு, ಅವನ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು ಯೇಸು. ஷமா இஸ்ராயேல், ஷமா இஸ்ராயேல், ஷமா இஸ்ராயேல். புதுசா கேக்குறீங்களா? இல்ல கேட்கல, கேட்கலையாம். ஷமா ஷமா இஸ்ராயேல், இஸ்ராயேல். அடோனாய் அடோனாய் எலோஹேனு எலோஹேனு அடோனாய் அடோனாய் ஏகான். அந்த வார்த்தை தான் சொன்னேன். ஷமா ஷமா சகைவே, ಸೆಗಯುವೆ. என் வார்த்தையை கேட்கறியா? ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತೀಯಾ? வா இறங்கி, ಇಳಿದು ಬಾ. நான் உன் வீட்டுக்கு வரணும். ನಾನು ಈ ದಿನ ನನ್ನ ಮನೆಗೆ ಬರಬೇಕು. இல்ல நான்லாம் வரமாட்டேன், நான் பணக்காரன். ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ, ನಾನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು. நீங்கெல்லாம் வீதி வீதியா போய் பிச்சை எடுக்கிற பிரசங்கிமார்கள், ನೀವು ಬೀದಿ ಬೀದಿ ಹೋಗಿ ಭಿಕ್ಷೆ ಬಿಡುವಂತ ನೀವು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರು. நான் எங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிடவே மாட்டேன். ನಾನು ನಮ್ಮ ಮನೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. அப்படி சொன்னானா? ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದಾನೆ. அவனுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, அவனுடைய பாவனையை பார்த்தீங்கன்னா, ಅವನ ನನ್ನಡಿ ಭಾವನೆಗಳನ್ನು ನೋಡಿದರೆ பெரிய ரிச் மேன் மாதிரி அவன் காட்டிக்கல, ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನ ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ஜனங்க கிட்ட இருந்து வாங்கினதை விட 4 மடங்கு திருப்பி கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தான். ಜನರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ 4ರಷ್ಟು ಅವನು ಆಸ್ತಿಯನ್ನು ಸೇರಿಸಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. பணக்காரன், ಶ್ರೀಮಂತನು. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சா? ಅವರ ಮನೆಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿತೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இருக்குது, நேரம் இல்ல, ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಸಮಯವಿಲ್ಲ. நான் இங்கே முடிக்கிறேன். ನಾನು ಈಗ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. எல்லாரும் கர்த்தரை நம்ப வேண்டும். ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು. ஐஸ்வர்யவான்கள் கூட நம்பணும். ಐಶ್ವರ್ಯವಂತರು ನಂಬಬೇಕು. ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா நம்பணும். ಯಾವುದಾದ್ರು ಇದೆ ಎಂದರೆ ನಂಬಬೇಕು. இல்ல பாஸ்டர், என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல பாஸ்டர். ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನನ್ನ ಹತ್ರ 1 ಪೈಸಾ ಕೂಡ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಹೇಳುತ್ತೀರಾ? என்கிட்ட 100 ரூபாய்க்கு மேல இல்ல, ನನ್ನ ಹತ್ರ 100 ರೂಪಾಯಿಗಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಇಲ್ಲ, அதையும் கூட காணிக்கை போட்டுட்டு போயிரும் பாஸ்டர். ஏன் பாஸ்டர் மானத்தை வாங்குறீங்க? ಅದನ್ನು ಕೂಡ ಕಾಣಿಕೆಗೆ ಹಾಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಪಾಸ್ಟರ್, ಏಕೆ ನಮ್ಮ ಮಾನ ತೆಗೆಯುತ್ತೀರಾ? அப்படிதான் நிறைய பேர் நிக்கிறீங்க. இல்ல, ಆ ವಿಧವಾಗಿ ಅನೇಕರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲವೇ? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ಇಲ್ಲಿರುವಂಥ ಅಷ್ಟು ಜನರು கோடீஸ்வரன், ಎಲ್ಲರೂ ಕೋಟೀಶ್ವರರು, குறைஞ்சபட்சம் லட்சாதிபதிங்க, ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅವರು ಲಕ್ಷಾಧೀಶ್ವರಿಗಳು. ஆமென், ಆಮೇನ್. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எங்க பாஸ்டர் எங்ககிட்ட லட்சம் இருக்குது, ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಲಕ್ಷ ಅಂತಿರಲ್ಲ. கீதா முகத்திலே தெரியுது. எங்களை பார்த்தா உங்களுக்கு கேலியும் கிண்டலமா பேசுறீங்களா பாஸ்டர்? நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ಗೀತಾ ಮಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನೀವು ಲಕ್ಷಾಧಿಕಾರಿ ಅಂತವರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಗೇಲಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನೀವು நீ லட்சம் வரலன்னு சொல்ல,
இப்பவே உங்கள்கிட்ட லட்சம் இருக்குது, லட்சங்களுக்கு மேல லட்சம் வச்சிருக்க. ನಿನಗೆ ಲಕ್ಷ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, ಇವಾಗ ನೀನು ಲಕ್ಷ 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 ಇದೆ. இப்படி கண்ணு மேல கை வை, ஒரு கண்ணு மேல, ಒಂದು ಕೈನ ಮೇಲೆ ಕೈ ಇಡು. இது ಅದು 1 கோடி கேமராவோட பவர்ஃபுல்லான விலை மதிப்புள்ள கேமரா. 1 ಕೋಟಿಗಿಂತಲೂ ಬೆಲೆಯಾದಂತ ಒಂದು ಕ್ಯಾಮರಾ ಅದು. 1 கோடி கேமராவை போட்டாலும் இவ்வளவு அருமையா வேலை செய்யாது. 1 ಕೋಟಿ ಕ್ಯಾಮರಾಗಳನ್ನು ಹಾಕಿದರೂ ಇಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. உன் ஹார்ட் தொடு, ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಿಕೋ. இந்த ஹார்ட் மாதிரி இன்னொரு மிஷின் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. ಈ ಹಾರ್ಟ್ ಅಂತ, ಈ ಗುಂಡಿಗೆ ಅಂತ ಮತ್ತೊಂದು ಮಿಷಿನ್ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. கிட்னில கை வை, ಕಿಡ್ನಿ ಹತ್ರ ಕೈ ಇಡು. அந்த கிட்னி அதுக்கு என்ன விலை தெரியுமா? ಅದರ ಒಂದು ಬೆಲೆ ಏನು ಗೊತ್ತುಂಟಾ? எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னால் அது எவ்வளோ பெரிய பொய் இல்லையா? ಎಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನನ್ನ ಹತ್ರ ಏನೂ ಇಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ, ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸುಳ್ಳಲ್ಲವೇ? Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஒன்று நினச்சி பாருங்க, ಒಂದೊಂದನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. என்னை விட உங்களுக்கு ஆண்டவர் நிறைய ரிச்சா உங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். ನನಗಿಂತಲೂ ದೇವರು ನಿಮಗೆ ಅನೇಕ ಶ್ರೀಮಂತತನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு பாதி தான் தெரியுது. ನನಗೆ ಕಣ್ಣು ಸರಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ, ಅರ್ಧಂಬರ್ಧಂ ಕಾಣುತ್ತದೆ. எனக்கு நிற்கிறதுக்கே பேலன்ஸ் எனக்கு பிரச்சனை. ನಿಲ್ಲುವಂತ ನನಗೆ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಒಂದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ನನಗೆ ಸಮಸ್ಯೆ. நான் என்னால் ஓட முடியாது, ನನ್ನಿಂದ ಓಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, விழுந்துருவேன், ಬೀಳುತ್ತೇನೆ. என்னை விட நீங்க ನನಗಿಂತಲೂ ನೀವು ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. அப்படி நம்பினீங்கன்னா ಈ ವಿಧವಾಗಿ ನಂಬಿದರೆ எல்லாம் எழுதி நிற்போம், ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ, ஜெபம் பண்ணுவோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.